வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். அரசு வங்கிகளில் கிளர்க் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அரசு வங்கிகளில் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அரசு சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான ஆஃபீஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க் வேலைவாய்ப்பு இப்போ அவைலபிளாக இருக்குது. அதை எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக அந்த கிளர்க் வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் என்ன, இது எதன் அடிப்படையில் நடக்குது, இதில் இருக்கக்கூடிய சம்பள விவரங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உடனடியாக எங்களை தொடர்பு பண்ணலாம். நாங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரியப்படுத்தவும் நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதேமாரியே 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்புகள் கொடுத்துருக்காங்க. அதேமாரி இவ்வளோ சம்பளம் தான் அப்படிங்கிற மாரி ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க. போக போக பார்த்தீங்க அப்படின்னா சம்பள உயர்வுகளும் இருக்கும். சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கட்டாயமாக இருக்குது. அதற்குண்டான முயற்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே ஒவ்வொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த கிளர்க் வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளர்க் வேலைவாய்ப்புக்குள்ள நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் நான் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட்ஸ் பண்ணி ஒன் பை ஒன்னாக தெரியப்படுத்துகிறோம். ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாநில வாரியாக காலி பணியிடங்கள் விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையுமே ஒவ்வொரு அறிவிப்புகள் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிளர்க் வேலைவாய்ப்புக்கு, அதாவது பேங்க்கில். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா விதமான கிளர்க் வேலைவாய்ப்பு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கிளர்க்கு இதுமாரி நிறைய போஸ்டிங் எடுக்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது தெரியறதே இல்லை. இப்படி ஒரு அறிவிப்புகள் இருக்குது, இந்த வேலைவாய்ப்பில் விண்ணப்பித்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சம்பளம் இருக்குது அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாது. ஒன்ஸ் ஒரு வேலைவாய்ப்பு அரசு வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அவங்க இந்த ஒரு வேலைவாய்ப்பு தான் நம்மளுக்கு பர்மனெண்ட்டு, இதே நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பர்மனெண்ட் பண்ணுறாங்க. அது அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வேலைவாய்ப்புக்கு போயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் என்ன, அடுத்த போஸ்டிங் என்ன, அடுத்த லெவல் எப்படி போகிறது, இதை பற்றி சிந்திச்சு அப்படி தான் போகணும். ஓகேங்களா? நிறைய பேர் இந்த கூட்டுறவு பேங்க்கில் உதவியாளர் வேலைவாய்ப்பு அது கிளர்க்கான்னு கேட்குறீங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க் போஸ்டிங் கிடையாது. அது பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் போஸ்டிங் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நீங்கள் கிளர்க் போஸ்டிங் அப்படிங்கிறத அப்படி ஒன்று இது பண்ண முடியாது. அது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தான் கொடுக்க முடியுமா அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அரசாங்கத்தால் கொடுக்க முடியும். போக போக பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்குமா அப்படின்னா அதிகரிக்கலாம். அதேமாரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த நான் லாஸ்ட்டாக பேசினதப்போ சொல்லியிருப்பேன், இந்த பேங்க்கில், அதாவது கூட்டுறவு பேங்க்கில் உதவியாளர் போஸ்டிங் இருக்குல்ல, அது கிளர்க் போஸ்டிங்கா, அதுக்கு சம்பளம் இப்படி அதிகமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு டெம்பரரியாக தான் உங்களை பேங்க்கில் செலக்ட் பண்ணுவாங்க, பர்மனெண்ட் பண்ணுவாங்க. பர்மனெண்ட் பண்ணிட்டு தான் உங்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் சேலரியே போகும். அப்படி போனாலுமே 25லேருந்து 30க்குள்ளே தான் உங்களுக்கு சேலரி இருக்கும். அதுக்கு மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் இந்த கிளர்க் போஸ்டிங்கை பொறுத்தவரையில் 1 வருடங்கள் சரியாக நீங்கள் பணியாற்றிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சேலரியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 35,000.
செகண்ட் சேலரி 42,000. இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 5,000 10,000 ஒரு சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறையா பேர் கேட்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்டிங்கை தான் கேட்குறீங்க. நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? 13 போஸ்டிங்கு. ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 367 போஸ்டிங்கு. அருணாச்சல பிரதேசத்துக்கு 22 போஸ்டிங்கு. ஓகேங்களா? அசாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 204, பீகாருக்கு வந்து 308, சண்டிகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 63, சத்தீஸ்கருக்கு 214, டெல்லிக்கு 416, கோவாக்கு 87, குஜராத் 753, ஹரியானா 144. இதெல்லாம் எப்படிங்க அங்கே வந்து இவ்வளோ போஸ்டிங் தான் இருக்குமா அப்படின்னா இப்போத்துக்கு ஒரு அப்டேட்டில் இது வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் நான் கீழே கொடுக்குற லிங்க்கில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து கிளர்க் வேஸ்ட் போஸ்டிங் தான். அதில் இருக்கக்கூடிய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே அந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இமாச்சல பிரதேசத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 114, ஜம்மு காஷ்மீருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 61, ஜார்க்கண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 106, கர்நாடகாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1170 போஸ்டிங் இருக்கிறதுலே ரொம்ப அதிகம் எங்கே அப்படின்னா கர்நாடகாவில். ஏன்னா கிளர்க்குக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படிங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 இதுமாரி எக்ஸாமுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படித்தாதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிக்கிறீங்களோ, ஆனால் கர்நாடகாவில் இந்த கிளர்க் போஸ்டிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிப்பாங்க. ஓகேங்களா? அங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் 330, லடாக் 5, தீவு 7, மத்திய பிரதேசம் 601, அதேமாதிரி வந்து பார்த்தா மகாராஷ்டிராவிலையும் 1117 போஸ்டிங் அவைலபிள், மணிப்பூரில் 31, இதுமாரி எல்லாத்துமே கொடுத்துருக்காங்க. மேகாலயாலையும் வந்து 18, மீரம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஒடிசா, புதுச்சேரி, பஞ்சாப் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை தமிழ்நாட்டில் 894 வேக்கண்ட். இதில் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, அதேமாரி முன்னாள் இராணுவ வீரருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் மேனுங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதனால் யாரெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸில் ரொம்ப மும்முரமாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஜாப்ஸ்க்கு வந்து விண்ணப்பிங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய விதமான அப்டேட்லாம் கொடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்கள், தெலுங்கானா, திரிபுரா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மேற்கு வங்காளம் எல்லாத்துக்கும் பாருங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்துறை வங்கிகள் விவரம், அதாவது வங்கிகளில் வேலைவாய்ப்பு கொடுக்குறப்ப எந்தெந்த வங்கிகளில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஊரலாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். ஓகேங்களா? அந்த ஐடியாவை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். பொதுத்துறை வங்கிகளின் விவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கிகளின் பெயர் வந்து பார்த்துக்கோங்க. பரோடா வங்கி, கனரா வங்கி, இந்திய ஓவர்சீஸ் வங்கி, யூகே வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் வங்கி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் வங்கி, பஞ்சாப் சிந்து வங்கி. இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியான வங்கிகளில் கிளர்க் போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இன்னும் நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக வீடியோவில் சொல்லியிருப்போம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம்.
18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். எயித்துலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 40,000 ரூபா, போக போக இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். கிளர்க் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் ஏதாச்சும் தகவல்கள் வேணும் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். 1 by 1 அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.